வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். 11 ஆண்டுகளில் இந்தியாவின் அரசியல் கலாச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி மாற்றிவிட்டார். ஜே.பி. நட்டா பெருமிதம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியை விமர்சித்தார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையால் மு.க. ஸ்டாலின் பயத்தில் உறைந்து போயிருக்கிறார். மத்திய இணையமைச்சர் எல்முருகன் விமர்சனம். 11ஆம் தேதி சேலம் மாவட்டத்திற்கு செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 12ஆம் தேதி காவிரி டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காசாவில் உணவுப் பொருள் விநியோக மையத்திற்கு சென்ற பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் படையினர் சுட்டதில் 5 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 11 ஆண்டுகளில் இந்தியாவின் அரசியல் கலாச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி மாற்றிவிட்டார் என்று ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி நரேந்திர மோடி 3வது முறை இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றார். அதன்படி இன்றைய தினம் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்று ஓராண்டு நிறைவடைந்துள்ளது. அதேபோல் ஒட்டுமொத்தமாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்று 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இந்த நிலையில் 11 ஆண்டுகளில் இந்தியாவின் அரசியல் கலாச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி மாற்றிவிட்டார் என மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் ஜே.பி. நட்டா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி பொறுப்புணர்வுள்ள அரசாங்கத்தின் மூலம் செயல்திறன் மற்றும் நல்லாட்சியின் அரசியலை தொடங்கினார் என்றும் கடந்த 11 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் அரசாங்கம் செய்த பணிகள் அசாதாரணமானவை எனவும் மேலும் அவை பொன் எழுத்துக்களில் எழுதப்பட வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி வலுவான அரசாங்கத்தை வழங்கினார் என்றும் தெரிவித்தார். மேலும் 370வது பிரிவு ரத்து, முத்தலாக் ஒழிப்பு, வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம், பண மதிப்பிழப்பு, பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா ஆகியவை அவரது அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட துணிச்சலான முடிவுகளாகும் என்றும் அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக பதவியேற்று ஓராண்டு முடிவரும் நிலையில் பாஜக ஆட்சியின் 11 ஆண்டு சாதனைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் பெருமிதம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலையில் நிகழ்ந்த மும்பை புறநகர் ரயில் விபத்தை குறிப்பிட்டு நரேந்திர மோடி அரசின் ஆட்சியை ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் நரேந்திர மோடி அரசு தனது 11 ஆண்டுகால சேவையை கொண்டாடும் வேளையில் மும்பையிலிருந்து வரும் துயர செய்தி நாட்டின் துயரத்தை பிரதிபலிக்கிறது என்றும் பலர் ஓடும் ரயிலிலிருந்து கீழே விழுந்து இறந்துள்ளனர் என்றும் நாட்டின் கோடிக்கணக்கான மக்களின் முதுகெலும்பாக இருக்கும் இந்திய ரயில்வே இன்று பாதுகாப்பின்மை, நெரிசல் மற்றும் குழப்பத்தின் அடையாளமாக மாறியுள்ளது என்றும் நரேந்திர மோடி அரசின் 11 ஆண்டுகள் பொறுப்பின்மை, மாற்றமில்லை என்றும் வெறும் விளம்பரமே என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். மேலும் மும்பை ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுகிறேன் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையால் மு.க. ஸ்டாலின் பயத்தில் உறைந்து போயிருக்கிறார் என்றும் டெல்லி வழியில் தமிழகத்திலும் பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகையால் ஒட்டுமொத்த திமுகவும் அரண்டு போயிருக்கிறது. எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழகத்தில் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஜம்பம் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயத்தில் உறைந்து போயிருப்பது தெரிகிறது என தெரிவித்தார். மேலும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சால் நடுங்கி போயிருக்கும் திமுகவினரின் பதற்றல் பேச்சுகளையும் அறிக்கைகளையும் பார்த்தாலே அனைவருக்கும் தெரிகிறது என்றும் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட நாள் குறிக்கப்பட்டு விட்டது என்றும் பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி அதில் 20% கூட செய்யாமல் வரலாறு காணாத ஊழல் செய்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்து குடும்ப ஆட்சி நடத்தி வரும் மு.க. ஸ்டாலின் தனது ஆட்சியின் நாட்களை எண்ணிக் கொண்டிருக்கிறார் என்றும் இந்த கொடூர ஆட்சியின் அவலங்களால் தமிழக மக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் என்றும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியும் டெல்லி வழியில் முடிவிற்கு வரப்போவது உறுதி எனவும் ஆம் ஆத்மி தலைவர்களைப் போலவே திமுகவினரும் சிறை கம்பிகளை எண்ணப்போவதும் உறுதி எனவும் இதற்கு கட்டியம் கூறும் நிகழ்வாக அமைந்துள்ளது அமித்ஷாவின் தமிழக வருகை எனவும் பாஜக அதிமுக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போவது திண்ணம் எனவும் அமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்திற்கு 11ஆம் தேதி செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 12ஆம் தேதி காவிரி டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையினை திறந்து வைக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை மறுநாள் சேலம் செல்கிறார்.
அவர் 12ஆம் தேதி காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகையொட்டி சேலம் மாவட்டத்தில் நாளை மறுநாள் மற்றும் 12ஆம் தேதி ஆகிய நாட்களில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சேலம் மாவட்டத்திற்கு 11ஆம் தேதி வருகை புரிந்து 12ஆம் தேதி காலை காவிரி டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையினை திறந்து வைக்கிறார் எனவும், அதனையடுத்து சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்று புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்க உள்ளார் என்றும் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் சேலம் மாவட்டத்தில் வரும் 11 மற்றும் 12ஆம் ஆகிய தேதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார். காசாவில் உணவுப் பொருள் விநியோக மையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த 5 பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் படையினர் சுட்டுக் கொன்றதாக பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராபா நகரில் அமெரிக்க ஆதரவுடன் காசா மனிதாபிமான அறக்கட்டளையின் நிவாரணப் பொருள் விநியோக மையம் செயல்பட்டு வருகிறது. காசாவிற்கு உணவுப் பொருட்கள் செல்வதற்கு இஸ்ரேல் முழு தடை விதித்துள்ள நிலையில் இந்த உணவு மையத்தை நோக்கி நாள்தோறும் பாலஸ்தீன மக்கள் படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த மையத்தை நோக்கி சென்று 5 பேரை இஸ்ரேல் ராணுவம் சுட்டுக் கொன்றதாக பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் கடந்த செவ்வாய்க்கிழமை அந்த மையத்திற்கு அருகே சென்ற பாலஸ்தீனர்களில் சிலரை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் துப்பாக்கியால் சுட்டதில் 27 பேர் உயிரிழந்தனர் என்றும், கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் GHF செயல்பட்டு வரும் பகுதியில் 80 பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் சுட்டுக் கொன்றதாக தகவல் வெளியாகியுள்ளன. கேரள மாநிலத்தின் கண்ணூர் துறைமுகம் அருகே வந்த சிங்கப்பூரை சேர்ந்த MV-1 503 என்ற சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 18 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீதமுள்ளவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. சிங்கப்பூரை சேர்ந்த MV-1 503 என்ற சரக்கு கப்பல் கடந்த 7ஆம் தேதி இலங்கையின் கொழும்பு துறைமுகத்திலிருந்து கிளம்பியது. சுமார் 270 மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பல் வரும் 10ஆம் தேதி மும்பை துறைமுகத்தை சென்றடைய இருந்தது. இந்த நிலையில் இந்த கப்பல் கேரள மாநிலத்தின் கண்ணூர் துறைமுகம் அருகே வந்தபோது கப்பலில் எதிர்பாராத விதமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து கடலோர காவல் படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சூரத் கப்பல் மீட்பு பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. கப்பலில் மொத்தம் 22 பேர் இருந்த நிலையில் 18 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ளவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. தானே ரயில் நிலையத்திலிருந்து மும்பை ரயில் நிலையத்திற்கு சென்ற மின்சார ரயிலில் தவறி கீழே விழுந்ததில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மராட்டிய தலைநகர் மும்பையில் புறநகர் மின்சார ரயில்களில் பயணிகள் கூட்டம் எப்போதும் அலைமோதுகிறது. அதிலும் காலை மாலை நேரங்களில் திருவிழா கூட்டம் போல ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் கட்டுக்கடங்காத அளவு காணப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை தானே ரயில் நிலையத்திலிருந்து மும்பை ரயில் நிலையத்திற்கு புறநகர் ரயில் சென்று கொண்டிருந்தது. அதிக கூட்டம் காரணமாக ரயிலில் படிக்கட்டுகளில் அதிக அளவிலான பயணிகள் தொங்கியபடி பயணித்துள்ளனர். தானேவை அடுத்த மும்ப்ரா ரயில் நிலையம் அருகே புறநகர் ரயில் சென்று கொண்டிருந்த போது படிக்கட்டுகளில் தொங்கிய 10க்கும் மேற்பட்டோர் தவறி கீழே விழுந்தனர். அதில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்தவர்களை ரயில்வே காவலர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது தொடர்பாக மும்பை ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தானே மும்பை புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தாம்பரத்தில் செயல்படும் அரசு சேவை இல்லத்தில் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சென்னை சேப்பாக்கத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். சென்னை தாம்பரத்தில் உள்ள அரசு சேவை இல்லத்தில் தங்கி 8ஆம் வகுப்பு மாணவி கல்வி பயின்று வந்தார். இவர் நேற்றிரவு தூங்கிக் கொண்டிருந்த மாணவிக்கு அங்கு பணியாற்றி வந்த காவலாளி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளதாக புகார் எழுந்தது. இந்த தகவலை தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மாணவியின் குற்றச்சாட்டின் அடிப்படையில் காவலாளியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள லேடி வெல்லிங்டன் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள சமூக நல ஆணையரகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மாணவியின் பாதுகாப்பு முக்கியமானது என்றும் இந்த சம்பவம் மிகுந்த கவலையை ஏற்படுத்துகிறது என்றும் வருத்தம் தெரிவித்தார். மேலும் குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் என்றும் சேவை இல்லங்களில் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் அரசு சேவை இல்லம், அதில் தற்போது நம்முடைய குழந்தைகள் உதவி தேவைப்படும்
தேவைப்படும் நிலையில் உள்ள குழந்தைகள் வந்து அதில் இருந்து தங்கி படிச்சுட்டு வர்றாங்க, தொழில் பயிற்சி பெற்று வருகிறார்கள். அந்த இல்லத்தில் வந்து ஒரு 13 வயசு குழந்தைக்கு ஒருத்தர் வந்து பாலியல் வன்கொடுமை முயற்சித்துள்ளார் என்று கூறி இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு வந்து காலில் அடிபட்டிருக்குது. அடிப்பட்டு இப்பொழுது வந்து நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவளுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்குது. நான் காலையில் போய் அந்த பிள்ளையை போய் பார்த்துட்டு வந்தோம். அவங்களுடைய தாயாரையும் நாங்கள் சந்தித்து பேசிட்டு வந்தோம். இதில் உங்களிடம் வைக்க வேண்டிய கோரிக்கை, அந்த தாயார் சொன்னது வந்து தயவு செய்து அந்த பிள்ளையோட பேர், ஊர், மாவட்டம் எதையுமே தயவுசெய்து ப்ரெஸ்ஸில் யாருமே கொடுக்காதீங்க. ஏன்னா இது வந்து சட்டப்படியும் குற்றம். அவங்க தாய் கொஞ்சம் வேதனைப்பட்டு சொன்னாங்கம்மா, யூடியூப்பில் இந்த மாதிரி ஊர் பேர் வந்துச்சுமான்னு சொன்னாங்க. இல்லைம்மா பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதனால் தயவுசெய்து எதுலேயுமே வராதபடி பார்க்க வேண்டியது உங்கள் ஒவ்வொரு பத்திரிகையாளர் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சேவை இல்ல குழந்தை, 13 வயசு குழந்தை. கீழ்பெண்ணாத்தூரில் நடைபெற்ற 25ஆம் ஆண்டு அகல் வெள்ளி விழா மாநாட்டில் தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தலைவர் ஜோ அருண் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் அகல் மையத்தில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மாநாடு அகல் மையம் சார்பில் நடைபெற்றது. விழாவில் தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தலைவர் ஜோ அருண் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றினர். மாநாட்டில் மக்களுடைய சமூக, பொருளாதாரம் மற்றும் பண்பாட்டு பிரச்சினைகளை அடையாளப்படுத்தி வென்றெடுக்க வேண்டும், அரசு தரப்பில் கொள்கை மாற்றத்தை கொண்டுவர வேண்டும், அருந்ததிய மக்களுக்கு தனி நலவாரியம் உருவாக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் பழங்குடி ஊராளி பண்பாட்டு பாரம்பரிய நடனம், விழிப்புணர்வு பாடல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் இயேசு சபை தலைவர் செம்மலை ராசா, எவிடன்ஸ் அமைப்பு எவிடன்ஸ் கதிர், ஆதித்தமிழர் கட்சி தலைவர் ஜாக்கையன், தலித் விடுதலை இயக்கம் தலைவர் கருப்பையா, தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில துணை பொதுச் செயலாளர் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தனது சொந்த செலவில் ஏற்பாடு செய்திருந்த 10 சொகுசு பேருந்துகளில் ஊட்டிக்கு சுற்றுலாவிற்கு அழைத்து சென்று செங்காடு ஊராட்சி 5வது வார்டு உறுப்பினர் கோமதி ராஜசேகருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சி 5வது வார்டு உறுப்பினர் கோமதி ராஜசேகர் மற்றும் MKR என்டர்பிரைசஸ் உரிமையாளர் ராஜசேகர் ஆகியோர் கோடை விடுமுறையை சிறப்பாக கொண்டாடுவதற்கு செங்காட்டில் வசிக்கும் மக்கள் 600 பேரை தனது சொந்த செலவில் ஏற்பாடு செய்திருந்த 10 சொகுசு பேருந்துகளில் ஊட்டிக்கு சுற்றுலாவிற்கு அழைத்து சென்றனர். அங்கு ஊட்டியில் கட்டப்பட்டுள்ள தேயிலை தயாரிக்கும் தொழிற்சாலை மற்றும் படகுத்தளம் உள்ளிட்ட சுற்றுலா பகுதிகளை காண்பித்தனர். அதனையடுத்து தங்குமிடம் ஏற்பாடு செய்து 3 வேளையும் உணவு வழங்கினர். அதன் பின்னர் பத்திரமாக செங்காடு ஊராட்சிக்கு அனைவரையும் கோமதி ராஜசேகர் அழைத்து வந்தார். இதனிடையே ஊட்டிக்கு சுற்றுலா சென்று திரும்பிய செங்காடு கிராம மக்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது எங்களுக்கு ஊட்டி என்று இடமே தெரியாது எனவும், எங்களை செங்காடு 5வது வார்டு உறுப்பினர் கோமதி ராஜசேகர் ஊட்டிக்கு சுற்றுலா அழைத்து சென்று முக்கிய இடங்களை சுற்றி காண்பித்து தங்குவதற்கு வசதி செய்து 3 வேளையும் உணவு வழங்கினார் எனவும், கூலி வேலை செய்யும் செங்காடு மக்களுக்கு இவ்வளவு சிறப்பாக செய்வார் என்று எதிர்பார்க்கவில்லை எனவும், எங்களது பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் செங்காடு ஊராட்சி 5வது வார்டு உறுப்பினர் கோமதி ராஜசேகர் தான் என்றும் தெரிவித்தனர். மேலும் எங்களை ஊட்டிக்கு சுற்றுலாவிற்கு அழைத்து சென்று மகிழ்வித்த 5வது வார்டு உறுப்பினர் கோமதி ராஜசேகர் மற்றும் அவரது குடும்பத்தினர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என வாழ்த்துவதுடன் செங்காடு மக்கள் நன்றி தெரிவித்தனர். குடியாத்தம் வலத்தூர் கிராமத்தில் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் 1,01,00,000 மதிப்பீட்டில் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன் பூமி பூஜை செய்து சாலைகள் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வலத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ராசம்பட்டி முதல் வலத்தூர் வரை 1 கிலோமீட்டர் தொலைவிற்கும், வரதாபாளையம் முதல் சின்ன தோட்டாலம் வரை 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,01,00,000 மதிப்பீட்டில் சாலைகள் அமைப்பதற்கு பூமி பூஜை போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன் கலந்து கொண்டு சாலை அமைக்க பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் ஒன்றிய செயலாளர் கல்லூர் ரவி, வலத்தூர் பஞ்சாயத்து தலைவர் நிர்மலா சேட்டு, ஒன்றிய குழு உறுப்பினர் பிரியா சக்திவேல், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பல ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் புதிய சாலைகள் அமைக்கப்படுவதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பரமத்தி அருகே சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த பொலிரோ வாகனம் மீது கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தில் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த 2 உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 6 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
மதுரையிலிருந்து நாமக்கல் வழியாக குஜராத் நோக்கி சென்ற பொலிரோ ஜீப்பில் 4 ஆண்கள் 2 பெண்கள் 2 குழந்தைகள் என 8 பேர் பயணம் செய்துள்ளனர். இந்த நிலையில் நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் பரமத்தி BSNL அலுவலகம் எதிரே வாகனத்தை நிறுத்திவிட்டு அனைவரும் சாப்பிட்டுள்ளனர். அப்போது கொச்சியிலிருந்து நாமக்கல் நோக்கி வந்த கண்டெய்னர் லாரி சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த பொலிரோ ஜீப் மீது மோதியதில் ஜீப் சுக்குநூறாக நொறுங்கி ஜீப்பும் கண்டெய்னர் லாரியும் பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஜீப்பின் அருகே சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களில் ஆண் பெண் என இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 6 நபர்களை மீட்டு சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனைக்கு பொதுமக்கள் அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த பெண் ஒருவர் ஜீப்பின் இடுபாட்டிற்குள் சிக்கிக் கொண்டு ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவரை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் கிரெயின் மூலம் அரை மணி நேரம் போராடி பெண்ணை மீட்டு சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் 104வது ஹெலிகாப்டர் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் அமைந்துள்ள ஹெலிகாப்டர் பயிற்சி பள்ளியில் 18 இளம் கடற்படை அதிகாரிகளுக்கு கடந்த 22 வாரங்களாக கடுமையான ஹெலிகாப்டர் பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது. அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு வெற்றிகரமாக பயிற்சி நிறைவு செய்து 18 அதிகாரிகளும் ஹெலிகாப்டர் பைலட்டுகளாக தேர்ச்சி பெற்றனர். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு INS ராஜாளி அணிவகுப்பு மைதானத்தில் 104வது ஹெலிகாப்டர் பயிற்சி நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய கடற்படை கிழக்கு பிராந்திய தளபதி வைஸ் அட்மிரல் ராஜேஷ் பெந்தாகர் கலந்து கொண்டு திறந்த ஜீப்பில் சென்று அணிவகுப்பு வீரர்களை பார்வையிட்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் பயிற்சி முடித்த 18 கடற்படை பைலட்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கினார். இதில் INS ராஜாளி கடற்படை விமானத்தளம் தலைமை அதிகாரி, பைலட்டுகளின் பெற்றோர்கள், வீரர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கும்மிடிப்பூண்டி அருகே பழுதான அரசு பேருந்தை பயணிகளும் நடத்துனரும் தள்ளி சென்றது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கும்மிடிப்பூண்டி அடுத்த சுண்ணாம்புக்குளம் கல்லூர் பகுதியிலிருந்து சென்னை செங்குன்றம் வரை செல்லக்கூடிய 90B என்ற வழித்தட பேருந்து சென்னை செங்குன்றத்திலிருந்து சுண்ணாம்புக்குளம் செல்லும் வழியில் திடீரென பழுது ஏற்பட்டது. பழுதை சரி செய்ய ஓட்டுநரும் நடத்துனரும் முயற்சித்த நிலையில் முயற்சி தோல்வியடைந்ததால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் உட்பட நடத்துனரும் சேர்ந்து கும்மிடிப்பூண்டியின் பிரதான சாலையான GMT சாலை நடுவே திரைப்பட பாணிகள் பேருந்தை தள்ளி சென்ற சம்பவம் பொதுமக்கள் மத்தியிலும் சக பயணிகள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊத்துமலையில் காதலியின் பெற்றோர் மிரட்டியதால் மனமுடைந்த இளைஞர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் ஊத்துமலை JJ நகரை சேர்ந்த அருணாச்சலத்தின் மகன் மதன் என்பவர் அதே பகுதியில் பால் வியாபாரம் செய்து வருகிறார். இவர் அதே ஊரை சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவரை 5 வருடமாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெண்ணின் பெற்றோர் இருவரின் காதலுக்கும் மறுப்பு தெரிவித்ததோடு மதனை அழைத்து கொன்று விடுவதாக மிரட்டியுள்ளனர். இதனால் மனமுடைந்து மதன் விஷம் மருந்தினார். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மதனை மீட்டு சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்றனர். அதன் பின்னர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சென்ற மதன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அறிந்த மதனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஊத்துமலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே வீராணம் செல்லும் பிரதான சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மதன் இறப்பிற்கு காரணமான காதலித்த பெண் வீட்டார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனை அறிந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மதுவிலக்கு பிரிவு பழனிக்குமார் தலைமையிலான காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் ஆம்னி பேருந்து சென்னைக்குள் வருவதால் மதுரவாயலில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்படுகின்றனர். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை கிளாம்பாக்கத்திற்கு அண்மையில் மாற்றப்பட்டது. எனினும் சில ஆம்னி பேருந்துகள் சென்னைக்குள் நுழைவதால் அவ்வப்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. பல்வேறு தென் மாவட்டங்களுக்கு சென்ற ஆம்னி பேருந்துகள் வானகரம் சுங்கசாவடி மதுரவாயில் வழியாக சென்னை நோக்கி செல்வதால் மதுரவாயலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் கொளுத்தும் வெயிலில் வாகன நெரிசல் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்படுகின்றனர். செங்கத்தில் 4 நாட்களாகியும் BSNL சிம் கார்டு இயங்காததை கண்டித்து பொதுமக்கள் BSNL நிறுவனத்தை முற்றுகையிட்டு ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் கடந்த 4 நாட்களாக BSNL சிம் கார்டு இயங்காததால் கைபேசியை பயன்படுத்த முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக வாடிக்கையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் ஒருவர் சாலை விபத்தில் இறந்து கிடந்த தகவலை கூட உறவினர்களிடையே கூற முடியாமல் வேதனையில் உள்ளதாகவும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக BSNL சிம் கார்டு பயன்படுத்தி வரும் நிலையில் பணம் செலுத்தாத அன்று இணைப்பை துண்டிக்கும் நிறுவனம் 4 நாட்களாகியும் பிரச்சினை சரி செய்யவில்லை என ஆத்திரமடைந்த பொதுமக்கள் BSNL நிறுவனத்தை முற்றுகையிட்டு ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விவசாய கடன் தள்ளுபடி செய்வதாக சொன்ன வாக்குறுதியை நம்பி திமுகவிற்கு வாக்களித்து தற்போது வரை ஏமாற்றமே மிஞ்சியது என்று ஆரணியில் பசுமை புரட்சி புயல் விவசாயிகள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகீர்த்தி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நெசல் கிராமத்தில் தமிழ்நாடு தேசிய பசுமை புரட்சி புயல் விவசாயிகள் நலச்சங்கத்தின் கிளை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகீர்த்தி உள்பட சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். விழாவில் சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகீர்த்தி புதிதாக சங்கத்தில் இணைந்த உறுப்பினர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியதுடன் சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்து அச்சங்கத்தின் பலகையை திறந்து வைத்து பேசினார். அப்போது தற்போது கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளுக்கான தங்க நகை கடன் பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள் உருவாகியுள்ளது எனவும் கடந்த ஆண்டை போன்று விதைநெல் மற்றும் உர தட்டுப்பாட்டை தடுக்க இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகளுக்கான கடன்களை தள்ளுபடி செய்வதாக திமுக உறுதி அளித்ததன் அடிப்படையில் விவசாயிகள் திமுகவிற்கு வாக்களித்தோம் என்றும், ஆனால் தற்போது வரை விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை, ஏமாற்றமே மிஞ்சியது என்றும் சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகீர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மொத்தம் பார்த்துக்கிட்டனாக்கா 2000 தமிழ்நாடு முழுவதும் 2000 நேரடி கொள்முதல் ஒன்று தான் கட்டுமான அளவில் இருக்குது. மொத்தம் 4000 5000 வரைக்கும். அதில் பேலன்ஸை பார்த்திங்கன்னா 3000 வந்து நேரடி கொள்முதல் வந்து கட்டுமானம் இல்லாமலே காலங்காலமாக இருந்துட்டு வருது. அப்போ விவசாயிக்கு நாங்கள் நெல் இறக்கும்போது அந்த கட்டுமான வசதி இல்லாதனால, சரியான பாதுகாப்பு இல்லாதனால மழையில் வந்து நெல் நிலச்சி முளைஞ்சி அது வந்து பேரழிவுக்கு வந்து விவசாயிங்க தள்ளப்படுறான். இந்த கோரிக்கை நாங்கள் தொன்று வச்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த நேரடி கொள்முதல் வந்து மாவட்ட ஆட்சியாளருடைய கட்டுப்பாட்டில் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஒப்படைச்சிருக்குது. நாங்கள் வந்து இந்த மாவட்ட ஆட்சியாளர்களில் பல மனுக்களை கொடுத்து இன்னும் வந்து அது போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் அந்த நேரடி கொள்முதலுக்கு வந்து போதுமான கட்டுமான வசதிகள் இன்னும் வந்து அது வந்து எங்களுக்கு 100% வந்து இன்னும் அமைச்சு கொடுக்கல. அது வந்து இப்போ 40% தான் 30 to 40% தான் கட்டுமானம் இருக்குது. 70% வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான வசதி கட்டமைப்பு இல்லாத இன்னும் வந்து விவசாயிகள்லாம் வந்துட்டு இன்னும் அந்த பேரழிவு தள்ளப்பட்டு தொன்று இருந்து தான் இருக்கிறோம். அதை நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். இன்னும் மனு கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். அதை விரைவில் வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து அதை தலையிட்டு இதை நிவர்த்தி செய்து 100% வந்து அந்த கட்டுமான வசதியை வந்து கட்டி ஏற்பாடு செய்து தர இந்த அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த மாதிரி பல கோரிக்கைகள் இருக்குது. இந்த கோரிக்கைலாம் இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு செவி சாய்க்கலைனாக்கா நாங்கள் விவசாய சங்கத்தை மட்டும் ஒன்று திரட்டி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் தான் செய்யணும், வேறு வழியே கிடையாது. திருவள்ளூர் அருகே காரணி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியாண்டவர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கோடுவேலி ஊராட்சிக்குட்பட்ட 42 காரணி கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பெரியாண்டவர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் கிராம மக்களின் பங்களிப்புடன் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு தாமரைப்பாக்கம் செந்தில் குருக்கள் தலைமையில் ஆலயம் அருகே ஹோமகுண்டம் அமைத்து பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை வைத்து கணபதி பூஜையுடன் பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் காலை 8:30 மணி அளவில் மேளதாள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை தலையில் சுமந்து கோவில் சுற்றி வலம் வந்தனர். அதனைத் தொடர்ந்து ஆலயம் மீதுள்ள கோபுர கலசத்திற்கும் விநாயகர், முருகர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் மூலவர் பெரியாண்டவருக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட திரளான பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். தொடர்ந்து மூலவர் பெரியாண்டவருக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. காலை, மதியம் என 2 வேளையும் பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். சிறுவாபுரியில் உள்ள பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி வெள்ளை வேட்டி சட்டை அணிந்து தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சாமி தரிசனம் செய்தார்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சிறுவாபுரியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 6 வாரங்கள் தொடர்ச்சியாக நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு பாரம்பரிய முறைப்படி வெள்ளை வேட்டி சட்டை அணிந்து தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சாமி தரிசனம் செய்தார். அப்போது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பூங்கொத்து கொடுத்து ஆளுநரை வரவேற்றார். ஆலய நிர்வாகம் சார்பில் ஆளுநருக்கு மேலதாள வாத்தியங்கள் முழங்க பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலய வளாகத்தில் உள்ள விநாயகர், மூலவர், பாலசுப்பிரமணியர், வள்ளி மணவாளன், ஆதி மூலவர், பைரவர், கொடி மரத்தினை ஆளுநர் ரவி வழிபாடு செய்தார். அப்போது ஆலய நிர்வாகம் சார்பில் ஆளுநருக்கு மாலை அணிவித்து சிறப்பு பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆலய நிர்வாகத்தின் பூரண கும்ப மரியாதையுடன் சிறுவாபுரி ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்த ஆளுநர் ரவி சென்னை புறப்பட்டு சென்றார். முன்னதாக ஆளுநரின் வருகையை முன்னிட்டு சிறுவாபுரி கோவில் அருகில் உள்ள கடைகள் அனைத்தும் பாதுகாப்பு கருதி மூடப்பட்டது. மேலும் ஆலயத்திற்கு செல்லும் பாதைகள் இருசக்கர வாகனங்களும் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் நடந்தே ஆலயத்திற்கு சென்றனர். ஆளுநர் வருகையை ஒட்டி சுமார் 30 நிமிடங்களுக்கு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டது. ஆளுநரின் வருகையை முன்னிட்டு காஞ்சிபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் தலைமையில் 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 11 ஆண்டுகளில் இந்தியாவின் அரசியல் கலாச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி மாற்றிவிட்டார். JP நட்டா பெருமிதம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியை விமர்சித்தார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையால் MK ஸ்டாலின் பயத்தில் உறைந்து போயிருக்கிறார். மத்திய இணையமைச்சர் எல்முருகன் விமர்சனம். 11ஆம் தேதி சேலம் மாவட்டத்திற்கு செல்கிறார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். 12ஆம் தேதி காவிரி டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். காசாவில் உணவுப் பொருள் விநியோக மையத்திற்கு சென்ற பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் படையினர் சுட்டதில் 5 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.